மங்கு மறையக்கூடிய ஒரு ரெமெடி தான் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மங்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருங்க. அதை அவ்வளவு சீக்கிரமே குணப்படுத்த முடியாது. இந்த மங்கு ஏன் வருது அப்படின்னா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லேடிஸுக்கு தான் நிறையவே வரும். ஒரு சின்ன புள்ளிய ஆரம்பிச்சு அது அப்படியே நல்லா அப்படியே பரவிக்கிட்டே வருங்க. இது எதனால ஏற்படுதுன்னா நம்மளுடைய இன்பேலன்ஸ் ஹார்மோனோட சுரப்பிகள்னாலதாங்க வருது. அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மங்கு வந்துருச்சு என்ன பண்றது அப்படின்னா இந்த ரெமெடியை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்க. உங்களுடைய மங்கு பாத்தீங்க அப்படின்னா 100% அப்படி கிளியர் ஆயிடுங்க. ஆனா கொஞ்சம் லேட் தான் ஆகும். இது பாத்தீங்கன்னா நைட்டு தடவி நீங்க ஃபுல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா காலையில எஞ்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மங்கு சுத்தமா மறைஞ்சிருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா கசகசாங்க. இந்த கசகசாவை அரைக்கிறது ரொம்பவே கஷ்டம். சோ அதனால ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சிருக்கேன். அதை நம்ம இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாங்க. கசகசா மிக்சியில போட்டா அவ்வளவு சீக்கிரம் அரையவே அரையாவது. அம்மியில வச்சு நவுத்துனா மட்டும்தான் நல்லா இதாகும். அடுத்த பொருள் என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா இந்த துளசி தாங்க. துளசியும் பாத்தீங்கன்னா மங்கு மறையறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள்ங்க. இந்த துளசியில இருக்கிற சாறு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முகத்தை நல்லா பளபளன்னு வைக்கும். முகம் கருமையா இருந்தா அதை பளிச்சுனாக்கும். இப்ப நம்ம வெயில்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த துளசியோட சாறை கொஞ்சம் எடுத்து முகத்துல பூசிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு முகம் கழுவி பாருங்க, அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு இந்த துளசியில மருத்துவ குணம் இருக்குது. அதை நம்ம இதுல சேர்த்துக்க போறோம். இந்த கசகசாவோட இந்த துளசியை சேர்க்கும் போது மங்கு மறையறதுக்கான ஒரு சூப்பரான ரெமெடி நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆயிருங்க. இப்ப இத காம்பெல்லாம் இல்லாம இலைகளை மட்டும் பிச்சு போட்டு இத மைய அரைச்சு எடுத்துட்டு வர போறோங்க. இப்ப நான் மைய அரைச்சிட்டு காமிக்கிறேன். இதுல நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் ஊத்தல. இந்த கசகசா ஊற வச்ச தண்ணியவே நான் இதுல சேர்த்திருக்கேன். பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இது நம்ம ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பவுல் எடுத்தாச்சு. இது உங்களுக்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையானதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுல நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா அதிமதுர பொடிங்க. இந்த அதிமதுரத்தை நம்ம இந்த ரெமெடியில சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதிமதுரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் ஆக்குங்க. அதுக்காக தான் இந்த அதிமதுர பொடியை நம்ம இதுல சேர்த்திருக்கோம். நம்ம சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களுமே நேச்சுரலான பொருட்கள் தான். டெய்லியுமே நைட்டு இந்த பேஸ்ட நீங்க அப்ளை பண்ணி காலையில எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்துல இருக்கிற மங்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு இந்த அதிமதுரம் போட்டிருக்க துளசி கசகசா எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா செம்மையான பவர் இருக்குங்க. இந்த ரெமெடியை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். ஒரு நாள்ல இதற்கு உண்டான ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்காது. இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். இதை பாத்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மங்கு இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருங்க. ஒரு நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா அதோட மாற்றம் தெரியும். முழுசா போகாது, பட் ஒரு நாள்லயே உங்களுக்கு அதுக்குண்டான மாற்றம் கண்டிப்பா தெரியுங்க. அந்த அளவுக்கு இது செம்மையா நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இதை நீங்க நைட்டு பூரா வச்சுட்டு நீங்க படுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கு நைட்டு பூரா வைக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது முகத்துல வைங்க. அப்பதான் அதுக்கு உண்டான முழு ரிசல்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி நீங்களும் மங்கு மறையறதுக்கான இந்த ரெமெடியை செய்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்னதா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.